முன்னாடி எல்லாம் மெடல் ஜெயிச்சுட்டு வந்தா வெறும் பொன்னாடை மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இப்போ நிலைமையே வேற. மெடல் ஜெயிச்சா கை நிறைய படத்தோட வீட்டுக்கு வரலான்ற நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கு. அதிமுக காலத்துல ஊக்கத்தொகை வழங்கப்படுறதுல நிறைய காலதாமதம் இருந்துச்சு, தொகையும் ரொம்ப கம்மியா கிடைச்சிச்சு. அவ்வளவு ஏன் பல நேரங்கள்ல கிடைக்காமலே போயிருக்கு. ஆனா உதயநிதி அமைச்சரானதுக்கு அப்புறமா இதுவரை 4617 வீரர்களுக்கு சுமார் 152.52 கோடிக்கும் அதிகமான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஜெயிச்சவங்களுக்கு 30 லட்சம் வரைக்கும் வாரி வாரி வழங்கியிருக்காங்க. இது முந்தைய ஆட்சியை விட பல மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமா வசதி இல்லாத 700 வீரர்களுக்கு 17 கோடிக்கு மேல நேரடியா நிதி உதவி கிடைச்சிருக்கு. வெளிநாடுகள்ல போய் பயிற்சி எடுக்கணுமா, அதுக்கும் அரசாங்கமே ஸ்பான்சர் பண்ணுது. முன்னாடி இதெல்லாம் ஒரு கனவா இருந்தது, இப்போ அது ஒரு நிஜமா மாறி இருக்கு. வீரர்களோட கஷ்டம் தெரிஞ்ச ஒரு அரசா இப்ப இந்த அரசு இருக்கு. பணத்துக்காக விளையாட்டை விடணுன்ற நிலை இப்போ தமிழ்நாட்டிலே இல்ல. இதுதான் உண்மையான ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்.